சின்ன மண்ணு தேவி. ஒரு காலத்துல பசுமையான அடர்ந்த காட்டுல ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப கொடியதுமா பலமா இருந்ததால மற்ற எல்லா விலங்குகளும் அதை பார்த்து பயந்தாங்க. தினமும் பசிக்காத போதும் கூட சிங்கம் பல விலங்குகளை வேட்டையாடி கொன்னுச்சு. சீக்கிரமே விலங்குகள் எல்லாரும் இத நினைச்சு கவலைப்பட்டாங்க. ஐயோ, இப்படியே போனா நம்ம யாருமே உயிரோட இருக்கவே முடியாது. நம்ம ஏதாவது செய்யணும், இல்லனா நம்ம எல்லாரையும் சிங்கம் சாப்பிட்டுடும். அதனால எல்லா விலங்குகளும் ஒரு கூட்டம் கூட்டி சிங்கத்துட்ட போய் பேச முடிவு செஞ்சாங்க. நாம அவனோட ஒரு ஒப்பந்தம் வச்சுப்போம். தினமும் ஒரு விலங்கை உணவாக நாமளே அனுப்பிடுவோம். அப்பதான் அவன் வேட்டையாட தேவையில்லை. எல்லா விலங்குகளும் ஒத்துக்கிட்டு சிங்கத்தோட குகைக்கு போனாங்க. என் அனுமதி இல்லாம இங்க வர துணிஞ்சது யார்? ஓ காட்டின் மாபெரும் அரசே, ஒரு உதவி கேட்ட நாங்க வந்திருக்கோம். நீங்க எங்களை வேட்டையாடாம இருப்பதா வாக்குறுதி கொடுத்தா தினமும் ஒரு விலங்க உங்களுக்கு கொடுப்போம். இப்படி பண்ணினா நீங்க வேட்டையாடி டயர்டாக தேவையில்லை. சிங்கம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னச்சு, அது நியாயமாத்தான் இருக்கு, மிக நல்லது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் யாரும் வரலனாலும் நான் உங்க எல்லாரையும் வேட்டையாடிடுவேன். விலங்குகள் ஒத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து தினமும் காலையில ஒரு விலங்க சிங்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. சிங்கம் சந்தோஷமா வேட்டையாடாம இருந்துச்சு. விலங்குகளும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் முயலோட முறை வந்துச்சு. அவ ரொம்ப குட்டியா பலவீனமா இருந்தா. அவ காட்டு வழியா மெதுவா போயிட்டு இருந்தா. புத்திசாலி முயல், அச்சோ, சிங்கம் என்ன சாப்பிட போகுது. ஆனா எல்லாரையும் காப்பாத்த ஒரு வழி கிடைக்கலாம். சிங்கத்தோட குகைக்கு ரொம்ப லேட்டா போனா. சிங்கம் கோவமா இருந்துச்சு. ஏன் இவ்வளவு தாமதம்? நான் பசியால வாடுறேன். அந்த முயல் தலைய வணங்கி மெதுவா சொல்லுச்சு, நான் சீக்கிரமாவே இங்க வந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு சிங்கம் என்ன வழியில தடுத்துருச்சு. அவன்தான் காட்டோட உண்மையான ராஜான்னு சொல்லிட்டு என்னையும் சாப்பிட விரும்புறதா சொன்னான். சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது. என்ன, இன்னொரு சிங்கமா? ஏன் காட்டலையா? இப்போவே என்ன அவன்கிட்ட அழைச்சிட்டு போ. முயல் ரகசியமா சிரிச்சுட்டே சொல்லுச்சு, ஆமா அரசே, என்னோட வாங்க, அவன் இருக்க இடத்தை காட்டுறேன். அந்த முயல் சிங்கத்தை காட்டு வழியா ஒரு கிணத்துக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அந்த குகைக்குள்ளதான் அவன் இருக்கான். நீங்க பலவீனமானவன், ஆட்சி பண்ண தகுதி இல்லாதவன்னு அவன் சொன்னான். சிங்கம் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சு. தண்ணியில அதோட பிரதிபலிப்பை பார்த்த அந்த சிங்கம் அது வேற ஒரு சிங்கம்னு நினைச்சது. கோபமடைந்த சிங்கம் கர்ஜித்தது. என்கிட்டயே சவால் செய்ய நீ துணிஞ்சிட்டியா? அந்த பிம்பமும் கர்ஜித்தது. அது சிங்கத்துக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. யார் ராஜான்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வேகமா தனது எதிரிய தாக்க கிணத்துக்குள்ள குதிச்சது. ஆனா அதுக்கு நீந்த தெரியாததுனால மூழ்கி இறந்துடுச்சு. அந்த முயல் கீழே பார்த்துட்டு மெதுவா சொல்லுச்சு, அகந்தையும் மூடத்தனமும் இப்படித்தான் முடிவுக்கு வரும். அப்புறம் அவ சந்தோஷமா காட்டுக்கு ஓடி போயிட்டு மத்த விலங்குகள்கிட்ட நடந்தத சொல்லிடுச்சு. எல்லாரும் புத்திசாலி முயலுக்கு கைத்தட்டி பாராட்டினாங்க. சிங்கம் போயிடுச்சு, நம்ம மீண்டும் பாதுகாப்பா இருக்கிறோம். எல்லாம் நம்ம புத்திசாலி முயலுக்கே நன்றி. வலிமையை விட அறிவே எப்போதும் வெற்றி பெறும். நீங்க எவ்வளவு சிறியவரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தெளிவா சிந்தித்து அமைதியா இருந்தா யாரையும் வெல்ல முடியும். அறிவு வலிமையை விட சக்தி வாய்ந்தது. சிறிய உயிரினமும் பெரியவரை வெல்ல முடியும்.